ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தினம் 2 திருக்குறள் டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 7வது குறளும் 8வது குறளும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதோட கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 7வது திருக்குறள் பார்ப்போம். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 7வது திருக்குறள் பார்ப்போம். சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. இந்த குறளுக்கான சொற்பொருள் பார்த்தோம்னா, சிதைவிடத்து அதாவது அழிதலிடத்து, ஒழுகார் அப்படின்னா தளரார், உறவோர் அப்படின்னா ஊக்கமுடையவங்க, அதாவது மன வலிமை உடையவங்க. புதையம்பின் பட்டுப்பாடில் வந்து பாடுங்கிறது பெருமை, ஊன்றும்னா நிலை நிறுத்தும், களிறுனா ஆண் யானை. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு செகண்ட் லைன் எடுத்துப்போம். புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. அதாவது களிறுனா ஆண் யானை. ஆண் யானை என்ன பண்ணும்னாக்கா, உடம்புல வந்து உடம்பு முழுவதும் அம்பினால் தைத்தாலும் அதனுடைய பெருமையை வந்து நிலைநிறுத்துமா. அதுபோல் உறவோர்னு ஊக்கமுடையவங்க, அதாவது மனவலிமை உடையவங்க. அவங்க அழிதலிடத்து, சிதைவிடத்துனா அழிதலிடத்திலும் அவங்க வந்து தளர மாட்டாங்க அப்படின்னு இந்த குறளில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, உடம்பை மறைக்கும் அளவு அம்புகளால் புண்பட்டு யானை தன் பெருமையை நிலைநிறுத்தும். அதுபோல் ஊக்கமுடையவர் அழிவு வந்த இடத்திலும் தளர மாட்டார். அடுத்து பார்த்தோம்னா 8வது திருக்குறள். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. உள்ளம்னா ஊக்கம், எய்தார்னா அடைய மாட்டாங்க, உலகத்துனா இந்த உலகில், வள்ளியம்னா ஈகை குணம், அதாவது வள்ளல்னு சொல்கிறாங்கல்ல ஈகை குணம், செருக்குனா பெருமிதம். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா, ஊக்கம் இல்லாதவங்க எய்தார்னா அடைய மாட்டாங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் அப்படின்னாக்கா ஊக்கம் இல்லாதவங்க வந்து அடைய மாட்டாங்க. எதன்னு பார்த்தோம்னா, உலகத்து இந்த உலகில் ஈகை குணம் அதாவது அவங்கள்ட்ட ஈகை குணம் இருக்குது அப்படின்ட்டு அந்த பெருமிதத்தை வந்து அடைய மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. ஊக்கமும் மன உறுதியும் இல்லாதவர்கள் இந்த உலகில் தான் ஒரு வள்ளல், அதாவது ஈகை குணம் மிக்கவர் என்ற பெருமிதத்தை எப்பயுமே அடைய முடியாது அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 7வது குறளும் 8வது குறளும் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர். இது வந்து 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர். எல்பிஜி எரிபொருள் கொள்முதல் நம்ம யார்கிட்ட பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா, எங்கே கொள்முதல் பண்ண இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில். நம்ம இந்தியா வந்து அமெரிக்காவில் கொள்முதல் பண்ண இருக்காங்க எல்பிஜி எரிபொருள். அமெரிக்காவிடம் இருந்து ஓராண்டுக்கு 22 லட்சம் டன் எல்பிஜி எரிவாயுவை கொள்முதல் செய்ய இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்பந்தம் செஞ்சுருக்கு. எல்பிஜி எரிபொருள் கொள்முதல் எங்கே மேற்கொள்கிறதுக்கு ஒப்புதல் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா அமெரிக்கா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா வஉசி நினைவு நாள். இது எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, நமக்கு வந்து புக்கில் வருவாங்க வஉசி. இந்த இடத்துல எல்லாம் படிச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். வஉசிக்கு நினைவு நாள் இப்போ அனுசரிச்சிருக்காங்க. எப்போன்னு பார்த்தோம்னா நவம்பர் 18. சுதந்திர போராட்ட வீரரும் தமிழறிஞருமான வஉ சிதம்பரம் பிள்ளை எப்போ இறந்தாங்கன்னு பார்த்தோம்னா 1936 நவம்பர் 18ஆம் தேதி இறந்தாங்க. அவங்களுடைய நினைவு நாள் வந்து இப்போ அனுசரிச்சிருக்காங்க. வஉசிக்கு நினைவு நாள் எப்போன்னு பார்த்தோம்னா நவம்பர் 18. ஆண்டு பார்த்தோம்னா அவங்க இறந்த ஆண்டு 1936. அடுத்த கண்ட்ரி பார்த்தோம்னா மீன் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ரஷ்யா. 25 இந்திய மீன் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ரஷ்யா விரைவில் ஒப்புதல் அளிக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மீன் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ரஷ்யா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா 10ல் 9 குடும்பங்கள் வந்து பசியாலையும் வறுமையாலையும் வாடுறதா ஐநா வந்து தெரிவிச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தானில். 10ல் 9 குடும்பங்கள் வறுமையாலும் பசியாலும் வாடுவதாக எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஆப்கானிஸ்தானில் ஐநா மேம்பாடு திட்ட அறிக்கை வந்து அறிவிச்சிருக்காங்க. 10ல் 9 குடும்பங்கள் பசியாலும் வறுமையாலும் எங்கே வாடுறதா ஐநா அறிவிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான். அடுத்து கடைசி கரண்ட் அஃபேர். சீனாவுக்கு தாமிரம் ஏற்றுமதி. சீனாவுக்கு தாமிரம் ஏற்றுமதி செய்கிறதுல நம்ம சத்தீஸ்கர் மாநிலம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சீனாவுக்கு தாமிரம் ஏற்றுமதி செய்கிறதுல நம்ம சத்தீஸ்கர் மாநிலம் முதலிடம் பிடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.
தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.